தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து கட்சி ரொம்ப தோல்வியில் போயிட்டுருக்கு, இனியும் பொறுக்க முடியாது, இணைப்பு நடத்தி ஆகணும், எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பதாக செய்தி சில தொலைக்காட்சிகள்லாம் வெளியிட்டு இருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளரும் பதிவு போட்டிருக்கார், நம்பிக்கைக்குரிய பத்திரிகையாளர். எப்படி பார்க்கறது? அந்த முயற்சி நல்லது. அந்த முயற்சி கைகூட வேண்டும். அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். அதிமுகவை கரை சேர்ப்பதற்காக அவர்கள் இறங்கி இருக்கிற இந்த மகத்தான முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி அதிமுக, அழுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சி அதிமுக. அந்த கட்சியை இன்றைக்கு தோல்வி துரத்தி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு 10 தடவை தோற்றிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 6000 வாக்குகள் வித்தியாசம்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். ஒரு 3000 வாக்குகள் மாறி விழுமானால் அதிமுகவை வெற்றி பெறச் செய்யலாம். அதை சோதித்து பார்க்கக்கூட எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. ஒரு இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் ஒரு வரலாற்று பிழையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அந்த கட்சியை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். தொண்டர்கள் இப்படி கவலைப்படுவதோ கண்ணீர் சிந்துவதோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லையா? அது தெரிந்தும் தெரிந்தது மாதிரி காட்டிக்கொள்ள விரும்பவில்லையா என்று புரியவில்லை. ஒரு பாசிச சக்திகள் தமிழ்நாட்டிலும் காலூன்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். அதை தகர்க்கவும் தரைமட்டமாகவும் திமுக தன்னுடைய வீகங்களை வகுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மனோகரமான மலையாள மண்ணில் திருச்சூர் கோபி என்கிற ஒரு நடிகர் பிஜேபியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மாதிரி ஒரு வெற்றி தமிழ்நாட்டிலும் தொடங்கிவிட்டால் இங்கேயும் காலூன்றி விடலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அத்துமீறுகிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். டெல்லி எஜமானர்களை வைத்துக்கொண்டு மாநில உரிமைகளிலே மண்ணை எள்ளி போடுகிறார்கள். இதை திமுக இன்றைக்கு துணிச்சலோடு எதிர்க்கிறது. ஒரு திராவிட இயக்கம் என்ற தகுதிக்கு உரியது கட்சி என்று சொல்லப்படுகிற அதிமுகவும் அந்த காரியத்தில் இறங்கினால் அந்த கட்சி காப்பாற்றப்படும் என்பதை விட பிஜேபி எதிர்ப்பு தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்கின்ற மூல விதை. இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளாமல் பல்லக்கு தூக்குகிற பிஜேபிக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு அதிமுக எதிர்க்கிறார் சார். இப்போ எதிர்க்கிறார் சார். அவன் எதிர்க்க மாட்டாருங்க சார். எதிர்க்கிறார் சார். அண்ணாமலைக்கும் அவருக்கு சண்டையை பார்த்தீங்களா? அண்ணாமலைக்கும் அவருக்கு தான் சண்டை. பாஜக தலைவர் அவர் சண்டை. பிஜேபிக்கும் அவருக்கு சண்டையா? ஆமா, பிஜேபி தலைவருக்கும் அவருக்கு சண்டை சார். அண்ணாமலையை மாற்றணும்னு இவன் விரும்புகிறான் சார். மாத்தினாலும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு சார். சார், அண்ணாமலையை மாற்றணும்னு தான் விரும்புகிறாரு. அண்ணாமலைக்கும் அவனுக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடை தவிர இது பிஜேபிக்கு எதிரானதல்ல. கூட்டணி இல்லைன்னு சொல்றாருல. கூட்டணி இல்லைன்னு சொன்னா ஆமா எதிர்க்கிறாரு. கூட்டணி இல்லைன்னு சொன்னா இல்லையா? நீ எந்த பிரச்சனையில் நீ பிஜேபி எதிர்த்த சொல்லு. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தியா? இன்னைக்கு இந்தியன் பீனல் கோடுக்கு பேரை மாத்தி எதிர்த்தியா? எதிர்க்கிறதா என்னதுங்க? நீ அறிக்கை விட்டா எவன் படிப்பான்? நீயே ஒரு அனாதை. உன் அறிக்கை எவன் எங்க படிக்க போறான்? முன்னாள் முதலமைச்சர் பேசலாம். கேளுங்க, நீ என்ன செய்யணும்? நீ அதுக்காக திமுக 2 கட்ட போராட்டம் நடத்தியிருக்கு. அப்படி ஏதாவது நடத்தினியா? மக்களுடைய கவனத்தை கவர்ந்தியா? உன் கட்சி வழக்கறிஞர்களை கூப்பிட்டாவது பேசுனியா? நீ என்ன இதுதான் கட்சி தலைவர்?
நீ சேலத்திலே போய் ஒதுங்கிக்கிற, சேலத்திலே போய் பதுங்கிக்கிற. அதனால் அந்த கட்சி ஒன்றாக வேண்டும், நன்றாக வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, மாநில உரிமைக்கு நல்லது. அதற்கு இடையூறாக பழனிசாமி இருக்கிறார். இடையூறுகளை கடந்து அந்த கட்சியை ஒன்றிணைப்பதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சி எங்கே போய் முடியும்? அதிமுகவுக்கு விடியல் வருமா? எனக்கு எப்போது சொல்ல தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலையா? வாய்ப்பே இல்லைன்ட்டாராம். ஒத்துக்கல, அவரை தூக்கி எறியணும் சார். அவர் தான் சார் கட்சி சார், அவரை தூக்கி எறியணும். எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு 3ஆம் தலைமுறை சார். எம்ஜிஆருக்கு சிறுநீருக்கு ஒத்து வருவாரா? என்னங்க பேசுறீங்க? எம்ஜிஆர்னு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகுனா சொல்லாதீங்க. நீங்க போய் வைரத்தையும் கூழாங்கல்லையும் ஒப்பிடாதீங்க தம்பி. எம்ஜிஆரா 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். 4 ஆண்டுகள் முதலமைச்சர் எப்படி? எடப்பாடிக்கு எப்படி? மோடிக்கு தயவில்லை சார், நீதிமன்றத்தினுடைய தயவில்லை, எடப்பாடி ஆட்சியை காப்பாத்தினார்ல. ஆட்சியை காப்பாற்றி ஒன்றை காப்பாற்றிக்கிட்டே கட்சியை காப்பாத்தினியா? அவரை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒரு கேஸ் போட முடிஞ்சுதா? ஏதாவது ஒரு கேஸில் அவர் தொட முடிஞ்சுதா? அது பாருங்க. நேற்று பெங்களூர் புகழேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தியா? பார்க்கலையா? அது எடப்பாடி பழனிசாமி சிறை சென்றால் தான் கட்சியை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிறைக்கு செல்லணும் அவர். இப்போ ஒன்றிணைஞ்சா மட்டும் அதிமுக முன்னுக்கு வந்துருமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் களம் மாறி வருகிறது. புதிய தலைமுறை வாக்காளர்கள் யாரும் அதிமுகவுக்கு இல்லை. கொள்கைசார் சிந்திக்கிற கட்சியாகவும் இந்த கட்சி நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தெரியலை. அதனால் ஒன்றிணைச்சா ஒரு மாரல் பலம், ஒரு மாரல் சப்போர்ட். பரவாயில்ல, கட்சி ஒன்றிணைஞ்சிட்டு இன்னைக்கு கொண்டு போய் தேர இழுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அந்த தொண்டனுக்கு. அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் அவன் நசுங்கி கிடக்கிறான் பாவம். சசிகலா எல்லாரும் ஒன்றிணையணும்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்க. எடப்பாடி டீசெண்டாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஜானகி அம்மையார் ஒதுங்கிட்டு போனாங்களே கட்சியினுடைய நலனுக்காக, அது மாதிரி போய் ஒதுங்கி இருங்க, கட்சி நல்லா இருக்கும்ன்றார். நல்ல கருத்து தானே? ஒதுங்கினா அவங்க வீட்டில் போய் இருக்கணுமா? என்னங்க ஒதுங்கி இருக்கணும்னா? சார், ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா அம்மா வெற்றி பெற்ற பிறகு, கைப்பற்றிய பிறகு கட்சியை விட்டுட்டு போனாங்கல்ல, விட்டு போங்க அப்படின்றார். கட்சியை அண்டருக்குல்ல, விட்டுட்டு போங்க நீங்க அப்படின்றாரு. ஏன் போகலைன்னா? சார், கட்சி நல்லெண்ண அடிப்படையில் போயிருங்கன்றார் சார். எப்படிங்க போக முடியும்? நீ தான் கட்சியை காப்பாற்றலையே. கட்சியை அவர் வச்சிருக்காரு. ஜெயலலிதா வெற்றி பெற்றார், ஜானகி அம்மையார் அதை உள்வாங்கி கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய மனைவி என்கிற தகுதி எனக்கு இருந்தும், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு இந்த முதலமைச்சர் ஆசனத்தை அலங்கரித்தும், இந்த நாட்டில் ஒரு சேவல் சின்னத்தில் நின்று 22 இடங்களில் வென்று 1000 பிறை கண்ட கலைஞரை எதிர்த்து களமாடி 22 தொகுதிகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்கின்ற அவரை அலட்சியப்படுத்த முடியாது என்கிற தெளிவும் ஞானமும் என் ஜானகி அம்மையாருக்கு இருந்தது. அவங்க விட்டுட்டு போனாங்க. ஒன்றை நம்பி எப்படி விட்டு கொடுங்க? இவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இல்லை, நீ கட்சி இல்லையே, நீ ஒரு இடைத்தேர்தலுக்கே வரமாட்டேங்கிறியே. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலாவது சேர்த்துக்கலான்னு கேட்குறாங்க. துரோகிக்கெல்லாம் அதிமுகவோட இடம் இல்லை. துரோகி இவன் தானேங்க துரோகி. எடப்பாடி பழனிசாமி தானே துரோகி. உலகத்தில் எத்தனையோ துரோகிகள் வரலாறு நான் படிச்சிருக்கேன். இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி அப்படி என்ன சார்? எடப்பாடி பழனிசாமியை மாதிரி துரோகி வேற எந்த பேரும் கிடையாது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மகுடத்தை சிறைக்கு சொல்வதற்கு முன்னால் கொடுத்துவிட்டு போன அவர் சிறைக்கு சென்றதற்கு பிறகு அந்த அம்மையாரையே கட்சியை விட்டு நீக்கி இந்த நாட்டில் அவன் செய்த துரோகத்திற்கு அந்த அந்த வரியை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அதை அந்த அம்மா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கட்சிக்கு ஆகாத காரியங்கள்லாம் செஞ்சாங்க, குடும்ப ஆட்சி செஞ்சாங்க, குடும்ப அரசியல் செஞ்சாங்க. கட்சிக்கு ஆகாத நாயை முதலமைச்சராக்குனது யாரு? இவனை யாருக்கு சார் தெரியும்?
இப்போ தெரியும்ல. இப்போ தெரியும்ல. இப்போ தெரியுது இல்லை. சரி விட்டு போங்கன்றாரு சார். நீ விட்டுட்டு போன்னு சொன்னா அவங்க விட்டுட்டு போவாங்களா? அவங்க 36 வருஷம் அந்த அம்மாவுக்கு தோன்றா துணையாக இருந்து. இல்ல எடப்பாடி தரப்பினர் கேட்குறாங்க, என்ன இருக்கு சசிகலாவுக்கு? என்ன செல்வாக்கு இருக்கா, இல்ல கட்சியில வேற ஏதாவது இருக்கா? என்ன செல்வாக்குன்னா எப்படி? ஏதாவது ஆள் பலத்தை காட்டினாங்களா, படை பலத்தை ஆள் பலத்தை காட்டினாங்களே, சிறையிலிருந்து வெளியில் வரும்போதே காட்டினாங்களே. அது அப்போ சார், இப்போ என்ன இருக்கு? சிறையிலிருந்து வெளியே வருமா காட்டினாங்களா? இப்போ எல்லாம் எடப்பாடி கிட்ட போயிட்டாங்களாம். அன்னைக்கு சசிகலா பயணம் வெளியில வரும்போது வந்தவனா எடப்பாடியாளா? எடப்பாடியாளான்னு அப்ப எடப்பாடியாளா அன்னைக்கு என்ன விடுமுறை போட்டுட்டானா? நான் சசிகலாவை போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு லீவ் போடுங்கன்னு இவன்ட லீவு கேட்டுட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு வந்தது யாரு சார்? டிடிவி தினகரன் நாளா இருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். யாருக்கு அங்க வந்ததெல்லாம்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கெங்க இருக்கு சார்? பெரிய கட்சி சார், ஏதோ 4-5% ஏதோ ஓட்டு. எங்க பெரிய கட்சி அது? செல்வாக்கே இல்லாத சசிகலாவுக்கு உள்ள இப்போ ஓபிஎஸ் செல்வாக்கு நிரூபிச்சிட்டார் சார். அதிமுகவில் செல்வாக்கான ஆளுங்கிறது எடப்பாடி பழனிசாமி கிடையாது. செல்வாக்கான ஆளுன்னு பார்த்தா அண்ணன் செங்கோட்டையன் செல்வாக்கான ஆள். செங்கோட்டையனா? ஆமாம், அமைதியாக இருக்காரு. அவர் தான் செல்வாக்கு இருந்தால் இந்நேரம் உடைச்சிருப்பார் அவர். நீங்கள் அது உடனே பண்ண முடியாதுங்க. எத்தனை வருஷம் சார்? 7 வருஷம் ஆச்சு சார். உடனே எல்லாம் பண்ண முடியாது. செல்வாக்கான ஆளுன்னா செங்கோட்டையன் தான். செல்வாக்கான ஆளுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரை தக்க வைத்து கொண்டிருக்கிற வேலுமணி தான். செல்வாக்குன்னு பார்த்தா தங்கமணி தான். பாருங்களேன், இவ்வளவு செல்வாக்கான ஆட்களை தன் பிடிக்குள் வைத்திருக்கிற எடப்பாடி எவ்வளவு பெரிய செல்வாக்கான பிடிப்பில் வைத்திருக்காருன்னு யாரு சொன்னா? சார் வச்சிருக்காரு சார். எல்லாரும் பின்னாடியே ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி எழுத்து பேசினாங்களா? அவங்க பேச மாட்டாங்க சார். கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலையில் இருக்கிறவங்க அவங்க. எடப்பாடிங்கிற பழனிசாமி இப்போதைக்கு விமர்சிப்பது, கேள்வி கேட்பது நாகரிகம் இல்லைன்னு முடிவெடுத்திருக்காங்க. அது அவங்க நல்ல பண்பை காட்டுகிறது. எடப்பாடியை தவிர்த்து விட்டு அதிமுக ஒருங்கிணைக்க முடியுமா? அவர் மனசு வச்சாதானே முடியும். ஏன் அவன் செத்து போனா? என்ன சார் இது? அதான் கேட்குறேன். நான் சம்பத்தி இருக்கேன், நான் உங்களுக்கு பேட்டி தரேன், நான் நாளை செத்துட்டேன்னு தகவல் வந்தால் அதெல்லாம் முடிஞ்சிருமா? அதுக்குன்னு இப்படி அவசர குணமாக பேசுவீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஆளை வச்செல்லாம் ஒரு இயக்கத்தை இடப்பட முடியாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவரை தாண்டி யாரும் உள்ள வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவரை தாண்டி தாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கும் போய் அவர்கிட்ட தான் சார் உட்காந்துருக்காங்க 6 அமைச்சர்கள் போய். நீ தான் பொதுச் செயலாளராக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம், நீ ஏன் இப்படி இருக்க, மண்ணு மாதிரி இருக்க, நீ ஏன் இப்படி எதோட மழை விழுந்தாலும் ஒரு எருமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குது, எப்படி இது? கட்சியை காப்பாற்ற வேண்டாமா? கடைக்கோடி தொட்டம் கண்ணீர் சிந்துக்கிறான், ஏன்டா இப்படி கல்லாட்டா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, கட்சி தோக்குதுன்னா அதுக்கு பொதுச் செயலாளர் மட்டுமேவா பொறுப்பு? ஆமா, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் எவனாலும் தேர்தல் இருந்துன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் கொடுத்தாருல, ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கல்ல. மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிற்கணும்னு விரும்பினானா வேட்புமனு தாக்கல் பட்டானா, விருப்ப மனு கொடுத்தானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி கண்ணுக்கு முன்னாலே கரைந்து கொண்டிருக்கிறது. இதில் போய் நம்ம ஏன் போய் நம்ம மூழ்கணும்னா முடிவெடுத்துட்டான். சசிகலா பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேசி வீரமணி கூட சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸும் சசிகலாவும் வந்தால் சேர்த்துக்கிறத குறித்து பரிசீலிக்கிறோம் அப்படின்னாங்க. நல்ல ஐடியா தானே? கேசி வீரமணி சொன்னார். நல்ல ஐடியா தானே? இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிட்டு போகலாமே. யார்? சசிகலாவும் ஓபிஎஸும் ஏற்றுக்கிடுவாங்க. ஓ, எடப்பாடி பழனிசாமி தலைமை. ஆமாம், கட்சியை காப்பாற்றணுன்னா என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இபிஎஸ்ஸை அசைக்க முடியாது. நாஞ்சில் சம்பத்தே ஒத்துக்கிறாரு. அதை இபிஎஸ்ஸை அசைக்க முடியாதுன்னு நீங்களும் நானுமா சொல்கிறது? 10 தேர்தல் தான் அசைஞ்சு அடிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கானே. ஜெயலலிதா அம்மா தோக்கவே இல்லையா சார்? சார், ஜெயலலிதா தோற்றுதான், இதையும் ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆரே தோத்தார் சார். நாடாளுமன்ற தொடர்ந்து 10 தேர்தலில் தோக்குறாருங்க. உள்ளாட்சி தேர்தலை விடுங்க சார், பாராளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தலையும் விட முடியாது. பாராளுமன்ற தேர்தல் தேசியத்திற்கான தேர்தல், சென்ட்ரலுக்கான எலெக்ஷன். ஸோ பிஜேபியா காங்கிரஸான்னு போடுவாங்க. இதில் அதிமுக தனியாக நினைச்சு அதை விட்டுருங்க. ஒரே ஒரு எலெக்ஷன் தான் எடுக்கலாம், சட்டமன்ற தேர்தல்.
வேற எல்லாம் தேர்தல் கிடையாதா? சார் மாநிலத்துக்கான தேர்தல் பாருங்க சார். பைத்தியத்தை மாதிரி வளர்றீங்க. 10 தேர்தல் நடந்திருக்குங்கிறேன் சார். உள்ளாட்சி தேர்தல் சார். ஆமா, உள்ளாட்சி பெரிய தேர்தல்கள் பாருங்க சார். பெரிய தேர்தல் தான் பெரிய தேர்தல். பெரிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தான். பெரிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சார். தமிழ்நாட்டுக்கான தேர்தல். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சிக்கு என்ன இருக்கிறது, பெரிய அதுல பிரதான எதிர்கட்சியா பெரிய தேர்தல் இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல். நீங்களே சொல்லுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியா மோடியான்னு பார்த்து ஓட்டு போடுவாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினான்னு பார்த்து ஓட்டு போடுவாங்களா? நான் சொன்னா அது போய் நீ என்ன முடிவெடுத்த? நீ அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம். பிஜேபி எதிர்ப்புன்னு நீங்க தானே சொல்லுங்க. பிஜேபி எதிர்த்துட்டு வந்துட்டாரு. பிஜேபி எதுக்குதுன்னா எப்படிங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டாமா? நீ பிஜேபி எதுக்குற இடத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? யார் தோல்வியில் இருக்கா கட்சி? துயரத்தில் இருக்கிறார்களா தொண்டர்கள்? ஒன்றிணைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு அவர் கட்டுப்படுவாரா கட்டுப்பட மாட்டாரா எனக்கு தெரியாது. கட்டுப்பட்டால் கட்சி காப்பாற்றப்படும். அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போது எல்லாருமே ஒன்றிணைகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இருக்கிற எல்லா தலைவரும், இப்போ ஓபிஎஸ் இருக்கார், அவர் என்ன தூக்கி 2வது வைப்பீங்களா? இப்போ சசிகலா இருக்காங்க, அவங்கள தூக்கி 2வது வைப்பீங்களா? எடப்பாடி இருக்கார், அவர் 2வதுக்கு வருவார். ஏற்கனவே இந்த புரோட்டோகால் தான் இருக்க. சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் ஜெயலலிதா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட புரோட்டோகாலை வச்சு அப்படியே கொண்டு போக வேண்டியதுதான். அது தலைமை தாங்கக்கூடியவருடைய சாதுரியத்தையும் சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தையும் பொறுத்தது. அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, பாக்குறீங்களா? அதெல்லாம் பெரிய சண்டை ஒன்றும் கிடையாது. 2 பேரும் அரசியல் என்னது இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அண்ணாமலை ஒரு சின்ன பையன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றாரு. மோடிக்கே துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை சொல்றாரு. மோடிக்கு துரோகம் செய்யதாருன்னா எப்படி அதை சொல்றாரு? மோடி பக்கத்திலே இருந்து ஆமா எல்லா இடத்துலயும் எவ்வளவு பெரிய அங்கீகாரம்லாம் கொடுத்தாங்க. மோடிக்கு பக்கத்துல இருந்து அங்கீகாரமா? அங்கீகாரம் இல்லையா சார்? பிரதமர் மோடிக்கு பக்கத்துல இருந்து அசிங்கம்ங்க. யாருக்கு சொன்னா மோடிக்கு பக்கத்துல இருந்து அங்கீகாரம்னு? மோடிக்கு பக்கத்துல இருந்து அசிங்கம். சரி, அந்த உங்க பாடியில அசிங்கத்துல இருந்து வெளில வந்துட்டார, பெருமைப்படுத்துங்க. அதெல்லாம் வெளியே வரமாட்டாருங்க, வெளியே வர முடியாது. கொடநாடு வழக்கில் இன்டர்போல் விசாரணை போயிட்டோன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எத்தனை வருஷமா இது வரைக்கும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடிஞ்சுதா? சொல்லியிருக்காருல்ல, இப்போ சொல்லியிருக்காரு. ஆமா, நடக்கட்டும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொடநாடு கேஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு துடியும் சம்மந்தம் இல்லை. ஆதாரம் கிடைக்காம போலீஸ் அலையுது. ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்களா? கிடைச்சிருந்தா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 100 நாள்ல பிடிச்சிருவோம், 200 நாள்ல பிடிச்சிருவான்னாரு. நீதி வாங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். ஆதாரம் இருக்கு. என்ன இருக்கு? 5 பேர் இறந்துருக்காங்கல்ல, அதுதான் ஆதாரம். அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அது கூட எடப்பாடி பழனிசாமி லிங்க் பண்றது நியாயமா? அவரை தான் லிங்க் பண்ணணும். இல்லை, இப்போ சசிகலா வேற சொல்றாங்க, எடப்பாடி தானே கொடநாடு வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தால்தான், எல்லா உண்மையும் தெரிந்தால்தான் சொன்னாங்கல்ல, அதுதான். என்ன ஒரு நியாயம் இது? நியாயமா? ஆமா, அதிமுகவோட உட்கட்சி அரசியலோட கொடநாடு வழக்கு தொடர்பு படுத்தலாமா? ஏன் தொடர்புபடுத்த முடியாது? ஏன் தொடர்பு படுத்தணும்? அப்ப 5 பேர் செத்தது என்ன? அது சரி சார், அது சரி சார், அது வழக்கு. 5 பேர் செத்தது என்னங்க கணக்கு? சார் கணக்கு தான், அது வரட்டும், விசாரணை முடிக்கட்டும், குற்றவாளிகளை அதுக்கும் உட்கட்சி அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அது வெளியில வந்தாதான் உண்மை தெரியும்னா என்னது? அது வெளியே வந்தாதான் எவ்வளவு ரூபா கொள்ளையடிச்சிருக்கான்னு தெரியும். எடப்பாடி கொள்ளையடிச்சா? ஆமா, அவருக்கு இல்லாத சொத்தா சார்? அவர் கொடநாட்டுல போய் தான் கொள்ளையடிக்கணுமா? எங்க போயும் கொள்ளையடிப்பாங்க. அவன் கொள்ளையடிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. கொள்ளையடிப்பான், கொலையும் செய்வான். பகிரங்கமா குற்றம் சாட்டுறீங்க எடப்பாடி பழனிசாமி. கொலையும் செய்வார், கொள்ளையும் அடிப்பார். நிறைய பேர் கேட்குறாங்க, சமீபத்தில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருந்தீங்க போய், எடப்பாடியை ரொம்ப கேவலமாக திட்டுறீங்க, அவ்வளவு தரம் தான் போயிட்டாரு அப்படின்றாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர். நான் ஒன்றும் கேவலமாக திட்டலையே. ஏதோ புறம்போக்குன்னா சொல்லி நீங்கள் போடுறதோ? அரசியலில் புறம்போக்கு. சரி, அதிமுக ஒருங்கிணையும் நம்புறீங்களா? யார் தலைமையில் அதிமுக வந்தால் நல்லா இருக்கும்? சசிகலா தலைமையில் வந்தால் நல்லா இருக்கும். சசிகலா தலைமையில் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பவும் நம்புறீங்களா? கொண்டு வருவாங்க, அவங்களால அந்த ஆளுமை இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கெல்லாம் மறுத்தால் என்ன நடக்கும்? எடப்பாடியை தூக்கி தூர எறிவாங்க, அவ்வளோதான். சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து வேண்டிய நன்றி சார்.